நீங்கள் ரசாயன விவசாயம் இருந்தாலும் சரி, இயற்கை விவசாயம் இருந்தாலும் சரி, ஒரு முக்கியமான 3 பண்புகள் உங்கள் நிலத்தில் இல்லை அப்படின்னா நீங்கள் விவசாயமே பண்ண முடியாது. அப்படி என்ன முக்கியமான அந்த 3 பண்புகள் அப்படி என்னங்கிறத இந்த காணொலியில் பார்ப்போம். அந்த 3 பண்புகளோட முக்கியத்துவம் என்ன, அதை எப்படி இயற்கை விவசாயத்துக்கும் ரசாயன விவசாயத்துக்கும் வேறுபாடாகுது, அது இயற்கையில் எப்படி பாதுகாக்கப்படுது, ரசாயன விவசாயத்தில் அது எப்படி மண் தன்னுடைய வளத்தை இழக்குது, அது எப்படி சீர்குலையுது அப்படிங்கக்கூடியதை முழு காணொலியாக இந்த காணொலியில் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் தாயகம் விஜய். தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள். விவசாயம் அப்படின்னாலே நம்ம உணவு உற்பத்தி அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். அப்போ அந்த உணவு உற்பத்தியில் அதுக்கு தேவையான அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுக்கும் சரி, அந்த தாவரங்களுக்கும் சரி, தேவையான ஊட்டச்சத்துக்களையும் தாதுக்களையும் ஏற்படுத்தக்கூடிய இந்த 3 முக்கியமான பண்புகள். இந்த பண்புகள் தெரியாமல் நம்ம விவசாயமே பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி விவசாயிகள் இந்த பண்புகளை தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவங்க 3 பண்புகள்னு பெயரிட்டு பண்ணலை. ஆனால் அது அவங்களுடைய நிலத்தில் கடைபிடிக்கப்பட்டிருக்கு. அதிலிருந்து பகுத்து எடுக்கப்பட்டது தான் இந்த 3 முக்கியமான பண்புகள். அப்படி என்ன அந்த 3 முக்கியமான பண்புகள்னு கேட்குறீங்களா? 1ஆம் நம்பர் பண்பு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌதீகத்தன்மை. ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபேக்டர் அப்படிம்பாங்க. ஃபிசிக்கல் ஃபேக்டர் அப்படின்னா பொலபொலப்பு தன்மை, சாயிலோட ஸ்ட்ரக்சர். அந்த சாயில் ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே விவசாயம் பண்ண முடியாது. அப்போ பொலபொலப்பு தன்மை, சாயில் எப்போவுமே லூஸாக இருக்கணும். நீங்கள் இப்போ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு தார் ரோட்லையோ இல்லை ஒரு மண் தரையோ கட்டித்தரையாக இருக்குது, போக்குவரத்துக்கு உள்ள இடம், நடைபாதை அப்படின்னா அங்கே தண்ணி ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும்? அந்த தண்ணி அங்கேருந்து உருண்டு ஓடும். எங்கே பள்ளம் இருக்கோ அங்கேருந்து ஓடும், இல்லைனா அந்த இடத்த விட்டு வெளியேறும். அந்த இடத்துல ஊறுமா அப்படின்னு கேட்டால் ஊறாது. அப்போ அந்த இடத்துல நீர் தேங்கி இருந்தால் மட்டும்தான் ஊறுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். இதே கொஞ்சம் பொலப்பொலப்பாக இருக்க வேண்டிய இடத்துல, லூஸ் சாயிலாக இருக்கக்கூடிய இடத்துல தண்ணியை ஊற்றினா என்ன பண்ணும்? அந்த சாயில் தண்ணியை அப்சர்வ் பண்ணும். அப்போது அங்கே நீரை சேமிக்கக்கூடிய பண்பை முதல்லையே இழக்குது கடினமாக இருந்துச்சு அப்படின்னா. அப்போது மண்ணில் விவசாயம் பண்ணக்கூடிய மண்ணில், உற்பத்தி பண்ணக்கூடிய மண்ணில் என்ன இருக்கணும் அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் பாதுகாக்கப்படணும், பொலப்பொலப்பாக இருக்கணும். இதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு தடவையும் விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி முன்னோர்கள் ஏறு பூட்டி மாடு பூட்டி உழவு ஓட்டினாங்க, சாயில லூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அங்கே பயிரிட்டாங்க. இது ஒன்று. இதுக்கு அடுத்ததான் 2வது பண்பு, 2வது ரொம்ப முக்கியமான பண்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உயிரியல் தன்மை. இந்த உயிரியல் தன்மையை ஆங்கிலத்தில் பயாலஜிக்கல் ஃபேக்டர் அப்படிம்பாங்க. இப்போ பயாலஜிக்கல் ஃபேக்டர்னா உயிரியல் தன்மை. அது என்ன உயிரியல் தன்மை? ஒரு நல்ல மண், வளமான மண் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆய்வாளர்கள் என்ன சொன்னீங்கன்னா 1 டீஸ்பூன்ல 2.5 கோடி நுண்ணுயிர்கள் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு விவசாயி போயிட்டு நுண்ணுயிர்களுடைய எண்ணிக்கைகளை எண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் அதை நம்ம பார்க்க முடியும். ஒரு மண்ணில் உயிர்த்தன்மை இருக்கா இல்லையாங்கிறத நம்ம கணிக்க முடியும். மழை பெஞ்சா மண் வாசம் அப்படிம்பா. அப்போ அந்த மண் வாசம் எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள், இந்த நுண்ணுயிர்கள் புத்துருக்கு கொடுக்கும்போது அங்கேருந்து நிறைய அந்த வாசங்கள் வெளில வரும்போது நமக்கு அது ஒரு மண் வாசனையாக தெரியும். அங்கே நுண்ணுயிரோட செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஒரு விவசாயி நிலத்துல உயிர்த்தன்மை இருக்கா அப்படிங்கறத எப்படி கணிக்க முடியும்னா, நிலத்துல கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய நுண்ணுயிர்களும் உயிர்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த நுண்ணுயிர்களோட எண்ணிக்கை குறைய குறைய என்ன ஆகுது? உயிரியல் தன்மையை நம்மளுடைய மண் இழக்குது. அப்படி உயிரியல் தன்மையை ஒரு மண் இழக்குது அப்படின்னா அங்க பயிர் உற்பத்திக்கான வாய்ப்பு குறைஞ்சுக்கிட்டே இருக்குன்னு தான் அர்த்தம். இன்னைக்கு ரசாயன விவசாயத்துல உயிரியல் தன்மையை இழந்துகிட்டு தான் இருக்கு. அது எப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். அப்ப அந்த உயிரியல் தன்மை எப்படி நம்ம கணக்கிடலாம்னா, நம்ம மண்ணுல நம்ம கண்ணுக்கு தெரிய வேண்டிய உயிரினங்கள் இல்லாம போகுது. முதல்ல அங்க நமக்கு பூரா இருக்கும், வண்டு இருக்கும், சுறுசுறுப்பா வண்டுகள் நிறைய இருக்கும், பூச்சிகள் இருக்கும், புழுக்கள் இருக்கும், மண்புழு இருக்கும், அப்புறம் நம்ம புள்ள பூச்சின்னு சொல்லக்கூடிய அந்த பூச்சிகள் இருக்கும், கரையான்கள் இருக்கும். இது எல்லாமே என்னன்னா மண்ணில் வாழக்கூடிய உயிரினங்கள். மண்ணை தோண்டி மண்ணில் மேலிருந்து கீழே தொலையிடும், கீழிருந்து மேலே தொலையிடும். அப்போ ஒரு மண்புழு உழவனின் நண்பன் ஏன் சொன்னாங்கன்னா, உழவன் பயிர் செய்யும் போது தான் உழுவான். ஆனா அந்த மண்புழு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உழுதுகிட்டே இருக்கும். கீழ் நோக்கி மேலிருந்து கீழே வந்துகிட்டே இருக்கும். அதோடைய உணவை தேடி மேலே வரும், அதுக்கப்புறம் உறக்கத்துக்கு கீழே போகும், திரும்ப மேலே வரும். இதே தான் நடந்துகிட்டே இருக்கும். எப்பெல்லாம் மண்ணில் ஈரத்தன்மை இருக்கோ அப்பெல்லாம் மண்புழு தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த உயிரியல் தன்மை இருந்துச்சுனாலே உங்க நிலத்துல நம்ம ஏற்கனவே முதல்ல பார்த்தா அந்த பௌதிக தன்மை பாதுகாக்கப்படும். எப்படின்னு கேட்டா அந்த உயிரியல் தன்மை மண்ணை லூஸ் பண்ணும். நீங்க ஒரு இயந்திரம் வச்சோ உழவு வச்சோ ஓட்டணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் கிடையாது. அப்போ அந்த உயிரியல் தன்மை இருந்துச்சுனாலே உங்களுடைய பௌதிக தன்மை பாதுகாக்கப்படும். அப்ப இந்த 2 ஃபேக்டரும் நம்மளுடைய நிலத்துல இருக்கணும். பிசிக்கல் ஃபேக்டர், பயாலஜிக்கல் ஃபேக்டர் இருக்கணும். அடுத்ததா 3வது பண்பு. இந்த 3வது பண்பு தான் கெமிக்கல் ஃபேக்டர் அப்படிம்பாங்க, வேதியியல் தன்மை. இந்த வேதியியல் தன்மைனா என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது ரசாயனங்களை வாங்கிட்டு போடணுமா, ஏதாவது கெமிக்கலை வாங்கிட்டு போடணுமானா கிடையாது. வேதியியல் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் தோன்றது ரசாயனம் தான், அப்படி கிடையாது. மண்ணில் இயல்பாகவே தாதுக்கள் இருக்கு, ரசாயனங்கள் இருக்கு, ரசாயன தாதுக்கள் இருக்கு. ஆனால் அது அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் தாவரங்கள் எடுத்துக்கக்கூடிய வகையில் இருக்கு. இதை புரியுத வகையில் சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு தாவரத்துக்கு தேவையான தாதுக்களை காற்றிலிருந்தும் சூரிய ஒளியிலிருந்தும் மண்ணிலிருந்தும் தண்ணியிலிருந்தும் எடுத்துக்குது. கரெக்ட்.
ரைட்டுங்களா? இதை எப்படி இங்கே இயல்பாக நடக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ரசாயன மாற்றம், மண்ணில் ஏற்கனவே உயிர்த்தன்மை இருக்குது அப்படின்னா நிறைய நுண்ணுயிர்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த நுண்ணுயிர்கள் தன்னுடைய உணவுகளாகிய கழிவுகள், அந்த கழிவுகளை சிதைக்கும் போதும் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்கள், அந்த ரசாயன மாற்றங்கள் தாது உப்புகள், அந்த தாது உப்புகள் தாவர வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள், அந்த தாது உப்புகளையும் அந்த சத்துக்களையும் எடுத்துக்கிட்டு ஒரு தாவரம் வளருது. அந்த தாவரம் வளர்ந்து தாவர இலைகள் வளர்ந்து அதுக்கு மேலே நமக்கான உணவுகளை கொடுக்குது. அப்புறம் அது கழிவுகளாக மாறி திரும்ப நுண்ணுயிர்களுக்கான உணவாக போகுது. அப்போ அதை நுண்ணுயிர்கள் சிதைக்கும் போது ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றம் திரும்ப தாவர வளர்ச்சிக்கு தேவையான தாதுக்களாக மாறுது. இதுதான் பயிர் சுழற்சி. இந்த சுழற்சி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இங்கே தான் ஆய்வாளர்கள் ஆய்வு பண்ணுறாங்க. என்ன ஆய்வு பண்ணுறாங்கன்னா, ஒரு தாவரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மண் எடுத்து ஆய்வு பண்ணுறாங்க. இந்த மண்ணில் என்னென்ன சத்து இருக்குன்னு பார்க்குறாங்க. இதில் தலைச்சத்து இருக்கா, அதுக்கடுத்து புரோதம் இருக்கா, இதில் நியூட்ரியன்ட் இருக்கா, அப்புறம் இதில் பொட்டாஸ் இருக்கா, பாஸ்பரஸ் இருக்கா, என்னென்னலாம் இருக்கு, என்ன அளவில் இருக்கு அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி இதை நம்ம பயிருக்கு கொடுத்தா அந்த பயிர் நல்லா வளரும், நம்ம ஒரு விவசாயம் பண்ணும்போது வளரும் அப்படிங்கக்கூடிய நோக்கத்தில் தான் இன்னைக்கு நிறைய செயல்பாடுகள் இருக்கு. இப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம கூட நம்ம ஒப்பிட்டுக்குவோம். இப்போ நம்ம வந்து ஒரு மனித உயிரினம், இப்போ நமக்கான உணவு சாப்பிட்றோம். இப்போ நமக்கு வயிற்றுல செரிமான கோளாறு ஏற்படுது. இப்போ நம்ம உடம்புல செரிக்கிறதுக்கான வயிற்றுல ஒரு அமிலம் சுரக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். இப்போ நமக்கு செரிமான பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிறதுனால நம்ம ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை குடிக்க முடியுமா? இப்போ இங்கே இதுதான் விவசாயத்தில் நடந்துட்டு இருக்கு. தலைச்சத்து பத்தலை அப்படின்னா தலைச்சத்தை கொண்டு வந்து கொட்டுறோம், மணிச்சத்து பத்தலை அப்படின்னா மணிச்சத்தை கொண்டு வந்து கொட்டுறோம், பொட்டாஸ் பத்தலைனா பொட்டாஸ் கொட்டுறோம், பாஸ்பரஸ் பத்தலைனா பாஸ்பரஸ் கொட்டுறோம். என்னென்ன சத்துக்கள் அங்கே குறைபாடுன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இப்போ நமக்கு ஒரு குறைபாடுனா நம்ம அதை அப்படியே எடுத்துக்க முடியுமா? ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை நம்ம குடித்தோம்னா நம்மளுடைய நிலைமை என்ன, நம்ம வயிற்றோட நிலைமைனா நம்ம குடலோட நிலை என்ன? இன்னைக்கு அந்த சூழ்நிலை தான் நிலம் இருக்குது. எனக்கு ஒரு பிரச்சனைன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டு அதை நீங்களே தயாரித்து அதை நீங்களே கொண்டு வந்து கொட்டுறீங்க. நிலம் வாய் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எல்லாரையுமே கேட்கும். அப்போ இந்த சூழல்ங்கிறது முற்றிலும் மாற்றப்படணும். இதனால பெரிய பாதிப்பு இருக்கு. நம்ம எப்படி ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை குடிச்சா பெரிய அளவுல பாதிக்கப்படுவோமோ, உயிரிழப்பு கூட ஏற்படும், வயிற்றுல குடல்ல ஓட்ட விழுந்துரும், அந்த அளவுக்கு பெரிய சிக்கல் ஏற்படும். அந்த தான் இன்னைக்கு நிலத்துல படிப்படியா நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு சத்து பத்தலை அப்படின்ட்டு. அப்போ என்ன பத்தலையோ அதை கொண்டுட்டு வந்து நம்ம கொட்டக்கூடாது. நம்ம எப்பவுமே ஒரு தாவரத்துக்கு தேவையான சத்தை கொடுக்கவே முடியாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த தாவரத்துக்கு தேவையான சத்தை அது மட்டும்தான் உற்பத்தி செஞ்சுக்கும். அங்க நுண்ணுயிர்கள் மட்டும்தான் ஏற்படுத்த முடியும். நுண்ணுயிர்களுக்கான உணவு கொடுக்க வேண்டியதுதான் விவசாயிகளோட வேலை. அதுதான் அங்க தாவர கழிவை சேர்த்தாங்க, விலங்கு கழிவுகளை சேர்த்தாங்க, அதுதான் நம்ம இடுபொருட்களை கொடுத்தாங்க, கோடை உழவு செஞ்சாங்க, மண்ணை உழுது போட்டாங்க, இலதலைகளை போட்டு மிதிச்சாங்க, பூச்சியை விரட்டினா. இந்த மாதிரியான வேலைகள் மட்டும்தான் விவசாயிகளுக்கு கை கொடுக்கும். தொடர்ச்சியாக உற்பத்தி எடுக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்குமே தவிர நம்ம ஒரு தாதுக்களை கொண்டு வந்து கொட்டுறதுனால கிடையாது. சரி, இப்போ இந்த 3 பண்புகள் பார்த்தோம் இல்லையா? இந்த 3 பண்புகள்னால ரசாயன விவசாயத்தால் இந்த 3 பண்புமே பாதிக்கப்படுது. என்ன அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் மண் இறுகிடுது. எப்படி இறுகுது? ரசாயனங்கள் நிறைய பயன்படுத்துகிறோம். ரசாயனங்கள் நிறைய பயன்படுத்தும் போது எங்கே நடக்குது? நுண்ணுயிர் புழக்கங்கள் இறந்து போகுது. அப்போ நுண்ணுயிர்கள், ரெண்டாவது ஃபேக்டரான பயாலஜிக்கல் ஃபேக்டர் இறந்துருது. அப்போ நுண்ணுயிர்களோட செயல்பாடு குறையுது. ஆனால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பண்பு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னை ஒவ்வொரு நாளும் புதுப்பிச்சுக்கக்கூடிய அந்த செயலை பூமி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்படின்னு கேட்டால், காற்று மூலமாகவும் மழை மூலமாகவும் வெயில் மூலமாகவும் தொடர்ந்து தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் மண்ணில் எவ்வளோ ரசாயனங்களை சேர்த்தாலும் அது ஆவியாகிறது, திரும்ப அங்கே மழை பெய்யறதுனால, இலதலைகள் கொட்டி மக்கிறதுனால ஒரு கழிவு இருந்துச்சுன்னா அங்கே நுண்ணுயிர்கள் வர தொடங்கும். அப்போது வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஏன் இவ்வளோ நாட்கள், சரி இப்போ உங்களுடைய கேள்வி என்னன்னு எனக்கு புரியுது, இவ்வளோ நாள் ரசாயனம் போடுறோம், அப்புறம் ஏன் திரும்ப விளையுது? நீங்கள் சொல்கிற மாதிரி நுண்ணுயிர்கள் இறந்துருக்கணும், மண் வந்து இறுகி இருக்கணும், அங்கே ரசாயனத்தை போடுறதுனால இப்போ விவசாயம் நின்றுக்கணும்ல அப்படின்னு. கண்டிப்பாக நிற்கும். எப்படின்னா, அதுக்கான வேலையை தான் இந்த பூமி ரொம்ப அழகாக செய்யுது. தேங்கிடக்கூடாதுங்கிறதுனால. உணவு உற்பத்தி தேங்கிடுச்சுன்னா ஒரு உயிரினம் பாதிக்கப்படாது, ஒட்டுமொத்த உயிரினமே பாதிக்கப்படும். அப்போ அதுக்கான ஒரு கட்டமைப்பு ரொம்ப அழகாக கட்டமைச்சிருக்கு. நம்ம ரொம்ப அதிகமாக அதை பாதிக்கப்படுதுன்னா அதை அப்புறம் யாராலையுமே தடுக்க முடியாது. என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம வந்து விவசாயி வந்து 360 நாளும் ரசாயன நிலத்துல போறதில்லை. அப்படி ஒரு விவசாயி 360 நாளும் ரசாயனத்தை நிலத்துல போட்டாரு அப்படின்னா அவர் அந்த நிலம் பக்கமே திரும்ப முடியாது, அங்க உற்பத்தியே நடக்காது. அப்ப ஏன் 360 நாள் போட்டா என்ன ஆகும்னா, அங்க அந்த அளவுக்கு உயிர்த்தன்மை நெருங்கவே முடியாது. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, ஒரு விவசாயத்துக்கு முப்போகமும் விளையக்கூடிய பயிரா இருந்தாலும் கூட, ஒரு பயிருக்கு 4 மாசம் கணக்கு எடுத்தா கூட, மாசத்துக்கு 1 முறை அல்லது மாசத்துக்கு 2 முறை விடுபொருள் கொடுத்தா கூட, அதாவது ரசாயன இடுபொருள் கொடுத்தா கூட 15 நாள் இடைவெளி இருக்கு. இவங்க கொடுக்கக்கூடிய இடுபொருள் ஒரு வாரத்துல எவாபரேட் ஆன
பண்ணாலும் திரும்ப ஒரு வாரத்தில் ஏதோ ஒரு சில நுண்ணுயிர்கள் மண்புழுக்கள் ஏதோ அங்கே கொஞ்சம் புழங்கிக்கிட்டே இருக்குது. அதனால இந்த தாவரங்கள் வளர்றதுலையும் சரி, அங்கே ஒரு சில மாற்றங்கள் நடக்கிறதுலையும் இருக்குது. அப்போ இந்த அளவுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் பின்னாடி வரும் அப்படின்னா அதிகப்படுத்த அப்போ கொஞ்சமாக ரசாயனம் போட்டுக்கலாம்னா போடக்கூடாது. ரசாயனத்தை முற்றிலும் தவிர்க்கிறது தான் புத்திசாலி வாய்ந்த ஒரு விவசாயிக்கான ஒரு நல்ல பண்புன்னு சொல்லலாம். ஏன்னா இது பின்னாடி பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த அது இப்போ நமக்கு புரியாது. அதுதான் உண்மை. உணவு உற்பத்தி இன்னைக்கு குறைஞ்சதுக்கு காரணமே ரசாயனம் தான். ஆனால் ரசாயனத்தால் ஒன்றும் உணவு உற்பத்தி இங்கே அதிகரிக்கலை. அது நம்மளுடைய மனநிலையில் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்ததா இந்த பௌதிகத்தன்மை பாதிக்கப்படுறதுக்கு முக்கிய காரணம் இயந்திர உழவாண்மை. இப்போ இந்த இயந்திரம் வச்சு நம்ம உழவு செய்யும் போது அதிகமாக பாதிக்கப்படுது. ஜேசி குமரப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த இயந்திரங்கள் அறிமுகப்படுத்தும் போது, டிராக்டர் அறிமுகப்படுத்தும் போது டிராக்டர் சாணி போடுமான்னு ஒரு கேள்வி கேட்டேன். அன்னைக்கு இது நகைப்பாக இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம கேட்குற நிறைய பேருக்குமே நகைப்பாக இருக்கும். டிராக்டர் எப்படி சாணி போடும் அப்படின்ட்டு. ஆமாம், டிராக்டர் சாணி போடாது. அது சாணி போடாதுங்கிறதுனால மட்டும் அதை ஒதுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது நிலத்தை நீங்கள் நினைக்கிறத விட பல்மடங்கு அழுத்தமாக்கும். மடங்கு நிலத்தை இருக்கும். எப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஒரு டிராக்டர் குறைஞ்சபட்சம் 1.5 டன்னுலேருந்து 2 டன் வெயிட் இருக்குமா, 1 டன்னுலேருந்து 1.5, 2 டன்னு, 3 டன்னு, 4 டன்னு, இந்த மாதிரி ரொம்ப அதிகமான டன்னு வெயிட் இருக்கும். ஆனால் ஒரு மாட்டு கலப்பை, ஒரு மாடு அவ்வளோ இருக்குமா? இப்போ மாடு இங்கே ஒரு அடி அங்கே ஒரு அடி வச்சு வைக்கும்போது இடம் அந்த அளவுக்கு அழுந்துமா? ஆனால் இதோட டயர் எப்படி இருக்கு, ஒரே கன்சிஸ்டன்சியாக ஓட்டணும் அப்படின்னா அந்த இடத்த பூரா அழுத்தம். அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு மண் நீங்கள் கட்டித்தரையாக இருக்கக்கூடிய மண்ணை வச்சு அமுக்குனீங்கன்னா அமுக்க முடியாது. ஏதோ கொஞ்சம் அமுங்கும். ஒரு பெரிய வெயிட் வச்சா லைட்டாக அமுங்கும். இதே கொஞ்சம் ஈரமான இடத்துல என்ன பண்ணும், ஒரு டிராக்டர் மாதிரி ஒரு பெரிய இயந்திரத்தை வெயிட் உள்ள இயந்திரத்தை வச்சா என்ன ஆகும், அழுந்தும். அப்போ உங்க நிலம் வருடத்துக்கு வருடம், போகத்துக்கு போகம், உழவுக்கு உழவு அழுந்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஈரம் இருந்தால் தான் உழவு ஓட்ட முடியும். உழவு ஓட்டும் போது டிராக்டர் வருது. டிராக்டர் ஓட்டும் போது என்ன ஆகுது, நிலத்தை அழுத்துது. சரி, பின்னாடி தான் கலப்பை அதை ரொட்டவேட்டரும் கலப்பையும் பொல பாக்கிடுதே அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதுதான் நடக்கிறது இல்லை. உங்களுடைய மண்ணோடைய படிமான நிலை எவ்வளோ இருக்கும் பூமிக்கு இல்லைன்னா இந்த அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோமா. இப்போ டிராக்டரோட உழவு தன்மை இவ்வளோ தான் இருக்கும். அப்போ 4 விரலுக்கோட ஆழத்துக்கு தான் டிராக்டர் உழுதுட்டு போகும். ஆனால் அழுந்தும் போது அந்த 4 விரலை மட்டுமா அழுத்துது, ஃபுல்லாக அழுத்துது. அப்போது பூமி முழுமையாக இருகப்படுது. மேலே இருக்கக்கூடிய 4 விரல் மட்டும் உழுவப்படுது. அப்போ ஆண்டுக்காண்டு இது நடைபெற்றுட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, இங்கே அமுங்கிக்கிட்டே இருக்கும். இது அமுங்கிறதுனால என்ன சிக்கல் அப்படின்னா, அங்கே நுண்ணுயிர் புழக்கங்கள் இருக்கிறது இல்லை, நுண்ணுயிரோட செயல்பாடு இருக்கிறது இல்லை, தண்ணி தேங்கிறது இல்லை, தண்ணி அறுத்துக்கிட்டு ஓட தொடங்கிடுது. அப்போ தண்ணி தேங்கலை அப்படின்னா நீண்ட நாட்களுக்கு ஈரப்பதம் இருக்கிறது இல்லை. நீண்ட நாட்களுக்கு ஈரப்பதம் இல்லை அப்படின்னா நம்ம அதிகமாக போர் போட வேண்டியது இருக்குது. போர் போட்டு பூமியிலிருந்து அதிகமாக தண்ணி எடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ பெரிய பெரிய நெருக்கடிகளுக்கும் சூழல்களுக்கும் இது மூலமாக நம்ம தள்ளப்படுறோம் அப்படிங்கிறத மறைமுகமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய சூழலில் இருக்குது. இன்னைய சூழ்நிலை நேரடியாகவே நம்ம பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த பௌதிக தன்மையிலிருந்தும் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், உயிரியல் தன்மையிலிருந்தும் பாதுகாப்பாக இருக்கணும். ரசாயனத்தில் நேரடியாக கொண்டு போடக்கூடாது. இந்த 3 பண்புகளை இயற்கை வேளாண்மையில் ரொம்ப அழகாக பாதுகாக்கப்படுது. நிலம் பொலபொலப்பாக இருக்கும். அதுக்கு உழவு ஓட்டுவாங்க மாடுகளை வச்சோ. இல்லை, ஓட்டவே இல்லைன்னா கூட அந்த நிலம் பொலபொலப்பாக ஆயிரும். எப்படின்னு கேட்டால் நம்மளுடைய நுண்ணுயிரோட செயல்பாட்டுகளால் உயிரியல் தன்மை பாதுகாக்கப்பட்டுச்சு அன்னைக்கு இருக்கக்கூடிய வேளாண்மையில். வேதியியல் தன்மைங்கிறது நுண்ணுயிர்களுக்கு உணவு கொடுக்க வேலைகளை விவசாயிகள் செஞ்சாங்க. நுண்ணுயிர்களை அழிச்சிட்டு அதுக்கு மாற்றாக கொண்டு போய் பயிருக்கு தேவையான சத்துக்களை யாரும் திணிக்கல. அப்படிங்கிறத இந்த 3 விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த 3 விஷயங்கள் என்னன்னா உங்களுடைய நினைவுக்கு திரும்ப சொல்றோம். 1 பௌதிகத்தன்மை பிசிக்கல் ஃபேக்டர், 2 பயாலஜிக்கல் ஃபேக்டர் உயிரியல் தன்மை, 3 கெமிக்கல் ஃபேக்டர் வேதியியல் தன்மை. இந்த 3 தன்மைகளும் இருந்தால் தான் நீங்கள் எந்த தோட்டமாக இருந்தாலும் விவசாயம் பண்ண முடியும். வீட்டு தோட்டமாக இருந்தாலும், மாடி தோட்டமாக இருந்தாலும், விவசாய நிலமாக இருந்தாலும். இதை பாதுகாக்கிறதுக்கு ரசாயன விவசாயத்தை தேடி போகிறது சுத்தமாக வேலைக்கு ஆகாது. அப்போது இயற்கை விவசாயத்தில் இதை ரொம்ப எளிமையாக பாதுகாக்க முடியும். நல்லுணவை உற்பத்தி செய்ய முடியும். நன்றி.